நம்ம வீட்டு ஃபிஷ்ஷுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரெயிட்டா ப்ளூ கிராஸ்க்கே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அது டர்ட்டி ஆயிடுச்சுங்க. அ தண்ணியே வெயிலுக்கு வேப்பர் ஆயி ஃபுல்லா போயிருச்சா என்னன்னு தெரியலங்க. ஃபுல்லா ஊத்தி வச்சிருந்த தண்ணி ஹால்ஃப் டேங்க்குக்கு வந்துருச்சு. இவர கழுவுங்க, கழுவுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா, இவரு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு ஓபி அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாருங்க. சரி இவர பார்த்துட்டு இருந்தா வேலையாகாதுன்னு போட்டு நம்மளே களத்துல இறங்கிடலாம் அப்படின்னு போட்டு, நானே சரி கிளீன் பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணி எடுத்துட்டேங்க. நம்மளுக்கு இந்த ஃபிஷ்ஷ கையில பிடிக்கிற வேலையெல்லாம் ரொம்பவுமே பிடிக்குங்க. இவரு கிளீன் பண்ணாலுமே நான் தான் கையில பிடிப்பேன், நான் தான் கையில பிடிப்பேன்ட்டு வாங்கிட்டு இருப்பேன். எப்படியோ அதை பொத்துன ஆப்புல எடுத்து டப்பால விட்டுட்டு, அந்த ஃபிஷ் டேங்க் தூக்கிட்டு போறப்பதாங்க பக்கு பக்குன்னு இருந்துச்சு. கீழ கீழ போட்டோம்னா சோலி முடிஞ்சுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு, அப்புறம் எடுத்துட்டு போய் வெளிய வச்சு நல்லா பாத்திரத்த தேய்க்கிற மாரி சோப்பு போட்டு வெறுக்கு வெறுக்குன்னு தேய்ச்சு தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இது பண்ணதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, பாப்பா வேற தூங்கிட்டு இருந்தாப்பிடிங்க. நான் இங்க குட்டீஸ் சவுண்ட் கேட்டா கூட அவ டிஸ்டர்ப் ஆயிருவான்னு சொல்லிட்டு அப்படியே சத்தம் இல்லாம எல்லாம் பண்ணிட்டு இருந்த மாரி இருந்துச்சுங்க. தண்ணி மோந்து ஊத்துற போதெல்லாம் அப்படியே டம்மு டம்முன்னு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா சத்தம் இல்லாம எடுத்துட்டு வந்து வெளிய வச்சு கழுவ ஆரம்பிச்சுட்டு, கழுவி முடிச்சுட்டு உள்ள எடுத்துட்டு போயிட்டு, நானும் ஓகே கிராக் இல்லாம கழுவிறணும். எங்கேயாச்சும் கிராக் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சுட்டு எடுத்துட்டு போனேங்க. அப்புறம் போய் தண்ணி ஊத்தையில பார்த்தா வந்துச்சு பாருங்க ஒரு ஷாக்கு. தண்ணி ஊத்துற தொர தொர தொரன்னு கீழ ஃபுல்லா தண்ணி ஒழுகுதுங்க. நானும் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஓ! போச்சுடா வச்சுட்ட மாட்டாக்குதுவேட்டு அப்படின்னு நெனச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா உத்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சுச்சு, நான் தண்ணி ஊத்தும்போது பக்கெட்லேருந்து தண்ணி சிந்திருக்குது. அதுதான் வந்து இதாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஆக்ஸிஜன் விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க எடுத்து ஃபிஷ் விடுவாரு. சரின்னு நானும் அதே மாரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் விட்டுக்கலான்னு விட்டேன். எனக்கு மத்த வேலைலாம் செய்யும்போது கூட தெரியுது இல்லைங்க. இந்த மாரி கொஞ்சம் குமிஞ்சு குமிஞ்சு செய்ற மாரி வேலையெல்லாம் செய்யும்போது பயங்கரமா பேக் பெயின் வந்துருதுங்க டெலிவரிக்கு அப்புறமா. உங்களுக்கும் இந்த மாரி இருக்குதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ணா சரியாகும் அப்படின்னும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அது.